திருக்குறள் மேலே எப்படி ஈடுபாடு உங்களுக்கு வந்தது? அது வந்து படிப்படியாக தான் ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதாவது இங்கே முத வந்தது 98. அப்போது என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு பேசணும், மக்களோடு பழகணும், அவ்வளோதான். ஒரு கிராமத்தை தங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு 2 வருஷம் கல்வி உதவித்தொகை கிடைச்சிது. அமெரிக்கன் கல்லூரியில் பேச்சு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு, தமிழ் படிச்சுக்கிட்டு, அதோடு ஏதாவது படிக்கணுமா ஸ்போக்கன் படிக்கலாமே. இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் வர்றீங்க? ஆமாம், அதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழும் படிக்க நான் வந்தேன். அப்போது எழுத்து தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு ஒன்றும் கருத்தே இல்லை. பேசினா போதும், அந்த ஆளுவோடு இருந்தேன். ஆனால் எனக்கு அருமையான ஒரு தமிழ் ஆசிரியர், பேராசிரியர் ஆகிய முனிவர் கூவை ராமக்கோடி அவர்களிடம் படிக்க நேர்ந்தது. அவர் தான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே பேச்சு தமிழுக்கு அதுக்கு தாண்டி எழுத்து தமிழும் தமிழ் இலக்கியமும் படிக்கலாம்னு வழிகாட்டினார். ஆனால் ஆரம்பத்திலேயே ஆங்காங்கே கொஞ்சம் குரல் எனக்கு என் காதுக்கு வந்தது. எடுத்துக்காட்டாக, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றழுதை அன்றே மறப்பது நன்று. அது என்னை ரொம்ப கவர்ந்தது. புரியாது, ஆனால் என்னை கவர்ந்தது. ஏன்னா என்னமோ இருக்கு, ஒரு 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 விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த நன்று நன்றி அன்று அன்றேங்கிற அந்த வாரத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாரு. என்னை ரொம்ப கவர்ந்தது. அப்படியே நான் படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொருள் சொல்லிக் கொடுத்தாரு ஐயா. அதான் அறிமுகம். ஆனால் நான் படித்தது தத்துவம். அதாவது இந்த கல்லூரி படிக்கும்போது நம்ம எப்படி வாழணும், நல்லது என்னது, நன்மை என்னது, அதில் அந்த கேள்வி எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது. அந்த மாதிரி கேள்விகள் அதிலேயே படித்தேன். அதுக்கப்புறம் தமிழ் படிக்கும்போது, குறிப்பாக ஔவையார் அருளிய மூதுரை என்னும் நீதி நூலை படிக்கும்போது, செய்யுள், அதாவது கவிதை, பாட்டு என்ன செய்ய முடியுங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ஆங்கிலத்திலையாவது ஒரு சிறந்த கவிஞனாகவும் எழுத்தாளனாகவும் இருக்கணும்னு என்கிற முடிவுக்கு வந்தேன். அப்போது திருக்குறளில் கருத்தும் இருக்குது, கவியும் இருக்குது, அந்த தத்துவமும் இருக்குது, கவிநயம், இலக்கியம், செயலுக்குரிய பண்பு இருக்குது, இயல்பு இருக்குது. அந்த ரெண்டும் ஒன்றா வர்ற தன்மை எனக்கே ரொம்ப, அது என்னை ரொம்ப கவர்ந்தது.